Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் திடீர் ராஜினாமா. உடல் நலனை கருத்தில் கொண்டு முடிவெடுத்ததாக குடியரசுத் தலைவருக்கு எழுதிய கடிதத்தில் விளக்கம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் இனிமையான பணி உறவுக்கு நன்றி என ஜெகதீப் தன்கர் உருக்கம். பிரதமர் மோடியின் அசைக்க முடியாத ஆதரவுக்கு கடமைப்பட்டுள்ளதாகவும் நிகழ்ச்சி. தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 3 நாட்களுக்கு ஓய்வெடுக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தல். மருத்துவமனையில் இருந்தபடி முதலமைச்சர் அலுவல் பணியை மேற்கொள்வார் என தகவல். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் திருப்பூர் பயணம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. நாளை செல்ல இருந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதால் முடிவு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் உடல்நிலை குறித்து நலம் விசாரித்தார் பிரதமர் மோடி. சிகிச்சையின் நிலை குறித்தும் கேட்டறிந்தார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பூரண நலம் பெற வேண்டும். மன்னார்குடியில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. திமுக தலைவர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் பூரண குணமடைய வேண்டும் என்று என் சார்பாக உங்கள் சார்பாக பிரார்த்தனை செய்கின்றேன். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நலமுடன் இருக்கிறார் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தகவல். மருத்துவ பரிசோதனை முடிவுக்கு பிறகு டிஸ்சார்ஜ் குறித்த முடிவு எடுக்கப்படும் எனவும் விளக்கம். சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் துர்கா ஸ்டாலின் எழுதிய அவரும் நானும் நூலின் 2ஆம் பாகம் நூல் வெளியீடு. முதல்வர் ஸ்டாலின் வரவில்லை என்றாலும் அவரது மனம் முழுவதும் நிகழ்ச்சியை சுற்றியே இருப்பதாக துர்கா ஸ்டாலின் உருக்கம். வங்கதேசத்தில் கல்வி வளாகம் மீது ராணுவ விமானம் விழுந்து நொறுங்கி விபத்து. 19 பேர் உயிரிழந்த நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் காயம். கேரள மாநில முன்னாள் முதலமைச்சரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவருமான அச்சுதானந்தன் காலமானார். வயது முதிர்வால் திருவனந்தபுரம் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. இங்கிலாந்துக்கு எதிரான எஞ்சிய 2 டெஸ்ட் போட்டிகளில் இருந்து விலகினார் இந்திய வீரர் நிதிஷ்குமார் ரெட்டி. முழங்கால் பகுதியில் ஏற்பட்ட காயத்தால் விலகியதாக BCCI தகவல். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.